மனநல காப்பகத்தில் ஹீரோயினை காப்பாற்ற வந்த ஹீரோ அவங்களோட கதையை படிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே இடத்துல தான் அவங்க வாழ்ந்துருப்பாங்க. அவங்க அப்பா வந்து பெரிய கலரி வீரனா இருப்பார். இவங்களுக்கு மனநலம் சரியில்லைனாலும் இவங்களும் பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹீரோயின் மேலே வெறுப்பாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ முடிவு எடுக்கிறாரு, எப்படியாவது நித்யா குணப்படுத்தினாதான் நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும்னு. ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட பேச பேச அது லவ்வா மாற ஆரம்பிக்குது. ஒரு டைம்ல உனக்கு சின்ன வயசுலேருந்து எதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, எனக்கு வினயன்னு ஒருத்தர் ஞாபகம் இருக்குன்னும் போது வினயன் வேற யாரும் கிடையாது, அவங்களோட அத்தை பையன் தான். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். சின்ன தப்பு பண்ணாலும் அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சிருவாங்க. வேற என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொத்து பிரச்சனை இல்லை, அவங்க கூட இருக்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து கத்தியால குத்தி கொலை பண்ணியிருப்பாங்க. இதை அவங்க கண்ணால பார்த்துருப்பாங்க. அதை சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயினை கூட்டு போறேன்னு சொல்லும் போது அந்த டாக்டர் வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு அனுப்ப மாட்டான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கேயுமே காணும். இவனும் எல்லா இடத்தையும் தேடி பார்க்கறான். அவனுக்கு எங்கேயும் ஒளிச்சு வச்சு இவன் அலைய விடுறானுங்க. ஹீரோயினா ஒரு ரூம்ல கட்டிப்பட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ அங்க போன உடனே ஹீரோ தலையில அடிச்சு அவருக்கு வந்து கரண்ட் ஷாக் கொடுத்து அவரையும் மென்டல் ஆகிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் அங்க வந்து அந்த டாக்டர் அடிச்ச உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டாக்டர் அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்பதான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்ஸ்பெக்டரே கிடையாது, அவர் ஒரு மென்டல் டிசார்டர் பேஷண்ட். நம்ம ஹீரோயினோட அத்தை பையன். அவர் தான் சின்ன வயசுல ஹீரோயினை காப்பாற்றி அவங்க அப்பா கொண்டவங்க எல்லாரையுமே வந்து கொண்டிருப்பாரு. இத்தனை வருஷம் கழிச்சு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் இங்க வந்து எல்லாரையும் ஏமாத்தி ஹீரோயினையும் கூட்டு போய் ஒரு இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு.